ஆ ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பெஸ்ட் பட் ஐ திங்க் ஷி வாண்ட் அ டிவோர்ஸ் அப்படின்ற மான்கோட எபிசோட தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம் நண்பா. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே கைடன் கிரவுன் பிரின்ஸை தான் காட்டிட்டாங்க. கிரவுன் பிரின்ஸோட பேர் கைடன். அப்போ அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து மெலிசாவுக்கு ப்ரொஃபஷனல் இருப்பான். மெலிசா இந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் லீடு மற்றும் மெலிசாவை அப்ரோச் பண்ணுற மெயின் லீட்லேயும் இவனுங்க ஒருத்தன் அப்படின்ற மாதிரி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோன் அவட மீட் பண்ணலான்னு வருவா. இவன் என்னத்துக்கு இங்கே வந்தான் திடீர்னு மாதிரி என்னைய மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை கோவமா இருப்பணும், மெலிசா ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் நான் தான்ட்டு சொல்லி நம்ம கடைசியாக ஒரு வழியாக மீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டெரரான ஃபேஸை வச்சுட்டு செல்லுவான் கிரவுன் பிரின்ஸ். நம்ம ஹீரோனே கொஞ்சம் சாக்காதான் இருந்துச்சு. என்ன இவன் ஒரு மாதிரி டெரரான ஆறா விட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் அவனுக்கு பக்கத்தில் பேத்திருப்பா. அப்போ அவனு நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு மரியாதை சரியாவா அப்படின்ற மாதிரி அவனுங்க ஒரு மாதிரி முணுமுணுத்துட்டு இருக்கவும் நம்ம ஹீரோன் பாப்பா. இவன் என்ன பார்த்ததோட கொஞ்சம் என்னைக்கு மேலே ஹேட்டாகவும் வெறுப்பாகவும் இருச்சா. இவன் சரியா கோவத்தில் ஏச்சான் போலே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இப்போ பார்த்ததை வச்சு சொல்ல போனாண்டு. அப்போ அவன் ஒரு மாதிரி முறைக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிரவுன் பிரின்ஸுக்கு மரியாதை செலுத்திட்டு இப்போ நம்ம ஹீரோயின் மரியாதை செலுத்துறதே மறந்துட்டா. அப்போ அவன் சொல்கிறான், பரவாயில்ல இதே எனக்கு போதுமானது தான் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு வருவா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் வந்து சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே இந்த மேரேஜ் ப்ரொஃபஷனல் வந்து மெலிசா கிட்ட ரிஜெக்ட் ஆகிட்டு உன்னோட கசின்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்ட்டு செல்லவும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கேன். நான் வந்து எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு உங்களுக்கு மேலே உள்ள இதெல்லாம் எனக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோனை பார்த்து அவர் சொல்லிட்டு இருக்கார், என்ன ஒரு நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சொல்கிறார், என்னைய லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஊருக்கே தெரிவிக்கிட்டு இருந்த ஒரு பொம்பளை இப்போ திடீர்னு மாதிரி என்னைய மறந்துட்டல அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவ சொல்லிட்டு இருக்கான், நீ என்னைய லவ் பண்ணுறேன்னு சொல்லி பரப்பின விஷயம் இந்த ஊரில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லா சோளுக்கும் தெரியுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா, என்ன ஒரு ஸ்டேஞ்ச் ஃபீல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் அப்போதைக்கு என் சென்ஸுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அவன் பாப்பா எது சென்ஸா அப்படின்ற மாதிரி அவன் கூட பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, நான் இனிமே உங்களோட ஃபீலிங்லேயே நான் தலையிட மாட்டேன், நான் வந்து வேற யாரையோ ஒரு ஆளை மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கேன், உங்களோட வழி பக்கமே வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அடித்த மாதிரி சொல்லியிருப்பா. அப்போ அவர் சொல்லுவார், எது வேற ஒருத்தனை மேரேஜ் பண்ண போறியா? அந்த வார்த்தையை கேட்டோடனே ஒரு மாதிரி அவருக்கு கடுப்பாக இனமே தான் இருந்துச்சு. வரியா? நான் ஏன் வரி பண்ண போகிறவா? நீ சொல்கிறத பார்த்தா நீ என்னைய விட்டுப்பட்டு வேறு யாரையும் சூஸ் பண்ணிட்டாவலையா ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான் ஒரு மாதிரி டெரரான ஃபேஸை வச்சுக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி டெரரான ஃபேஸை வச்சுக்கிட்டு, நீ கொஞ்சமாச்சும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா க்ரௌன் பிரின்சஸ் ஆச்சும் ஆவிரிப்பா நீ. அப்போ நம்ம ஹீரோன் பாப்பா என்ன ரியாக்ஷன் இது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சாக்கோட பார்த்துட்டு இருந்தீப்பா. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், அப்படி இல்லாட்டி நீ வந்து ஒரு கவுண்டாவாச்சும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி, ஏன் இப்படி பண்ணுறீங்க என்னைய ப்ளீஸ் போவிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அவன் டெரரான ஃபேஸை வச்சுக்கிட்டு, இதுக்கு மேலே உண்டா யூஸ்லெஸ் ஸ்டேட்டிக்ஸ்லாம் என்கிட்ட வேலைக்கு செய்யாது, நீ எப்படி இருந்தாலும் என்னைய தான் லவ் பண்ணுறேன்னு திரும்ப வந்து நிற்பா, அதில் நீ என்ன வேண்டாலும் கதை சொல்லு, அதை நான் நம்புறதா இல்லை இப்போதைக்கு இன்றைக்கில நம்ம ஹீரோயின். இது நான் உண்மையிலேயே தான் சொல்கிறேன், நீங்கள் நம்பினாலே நம்பாட்டீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஒரு மாதிரி காமான பேச வச்சுட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ பார்ப்பாங்க, அப்படியா அப்படின்ன மாதிரி, நீ என்ன சீனை கிரியேட் பண்ணாலும் சரி நான் உன்னை லவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயின் எனக்கும் அது தேவையில்லையா, அங்கேருந்து போட சரியா அப்படின்ன மாதிரி தான் இருந்துச்சு நம்ம ஹீரோயினுக்கு. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீ என்ன வேணாலும் சீனை கிரியேட் பண்ணி நான் நம்புறதா இல்லை, எப்படி நான் கொஞ்சம் நாளையில் இந்த போருக்கு பெய்த்துருவேன், எப்படியும் பாரத்துக்கு 3 months ஆகும், பெய்த்து வந்தது பிறகும் என்னை இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பண்ணு, அப்படி இல்லாட்டி நீ சொல்கிற மாதிரி அந்த பொய்யான அந்த பைத்தியக்கார ஒருத்தன் இந்த உலகத்தில் இருக்க, நான் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறேன் வேண்டா, அந்த ஊருக்கே தெரியும் நீ என்னையே லவ் பண்ணுறான்டா, அப்படி இருக்கல உன்னை எவனாச்சும் லவ் பண்ணுவான், அவன் ஒரு பைத்தியக்காரனை தான் இருப்பான் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோன்ற முழுக்க நம்ம ஹீரோன்ற ஃபேவரட் கேரக்டரை பற்றி இழுத்து பேசவும் நம்ம ஹீரோனு கடுப்பாவது கையை முறுக்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் நம்ம ஹீரோனு பக்கத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அப்படி இல்லாட்டி நான் வேணா உன்னைய பக்கத்துலேயே வச்சுக்கிள்றேன், ஆனால் நீ வந்து க்ரௌன் பிரின்சஸ் ஆக முடியாது, ஆனால் வேண்டாம் வந்து என் பக்கத்தில் எரி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அவன் நம்ம ஹீரோனுக்கு கடுப்பாவிரும், என்ன பேசிடா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனோட சொத்தை மூஞ்சோட சேர்த்து ஒரு அறை சும்மா பங்க மருந்தி யார அடியில் பயமில் சாக்கில் முழிச்சிட்டு அவன் எதிர்பார்த்தே எரிஞ்ச மாட்டான், அதே இடத்துல உறைஞ்சி வைத்துருவான் நம்ம அடிக்கி நம்ம ஹீரோயின். அப்போ நம்ம ஹீரோனுக்கு சாக்கு, எது நான் அவனை அடிக்கிட்டடா அப்படின்ற நம்ம ஹீரோயின் சாக்கோட பார்த்துக்கலாம். அவன் கேட்பான்,
நீ என்ன சாவணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? உனக்கு மரண தண்டனை விதிக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படின்ன மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான். ஒரு மாதிரி டெரரான பேசோட நம்ம ஹீரோயின் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பயன் அவனுக்கு மேலேயே கை வச்சுப்பா. நம்ம ஹீரோயின் இந்த உடம்பு ஒட்டவா ரியாக்ட் ஆகிட்டு என்ன உடம்புடா இது எல்லாருக்கும் அடிக்கி இந்த உடம்பு ரொம்ப வில்லினஸ் சோல் அப்படியே இந்த உடம்புக்குள்ளே எரிஞ்சு போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. அந்த வில்லினஸால் இப்போ நான் கிரவுண்ட் பென்ஸையே அடிச்சு விட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. பைப்பில் பொறைச்சபடி ஏறிப்பாடா வயிறட பார்த்து என்னடா இந்த வில்லினஸ் வந்து எல்லாரையும் போட்டு தொல்லை பண்ணுற அடிக்கிற குத்துற அடிக்கடிட்டு இருந்தீப்பா. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து இப்போ கை நீட்டிருப்பா நம்மளோட க்ரௌன் பிரின்ஸுக்கு. நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வில்லினஸ் வந்து நம்மளோட க்ரௌன் பிரின்ஸை மீட் பண்ணிக்கலையே அந்த வில்லினஸ் பாப்பா. அப்போ அந்த க்ரௌன் பிரின்ஸ் என்ன ஒரு ஆள் நம்பவே முடியலை இந்த பொம்பளை என்னையே குறுகுருண்டு பார்க்குறா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஞ்சை தான் ஃபீல் பண்ணிப்பேன் இந்த க்ரௌன் பிரின்ஸ். அதை பற்றி நம்ம ஹீரோயின் இப்போ நினச்சி பார்க்குறா. நினச்சி பார்த்துட்டு இந்த ஆள்கிட்ட வந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஷாக்காகவும் இருக்கு பயமாகவும் இருக்கு. இந்த ஆளை போய் நான் அரைஞ்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் என்னையே மண்டிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுருவா. ஏடா இதுக்கு மேலே உசுமா மருந்தேடா ஏதாச்சும் முடிவு எடுத்துருவா தப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின். அப்பா பாப்பா அவன்ற ப்ரைடை நான் தாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்டில் நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஐயோ நீ இந்த இடத்த விட்டு போகலையா உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி நான் அந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்னு அவனு ஒரு மாதிரி டெரரை பேச வச்சுட்டு கிளம்பிடுவாங்கிறது. நம்ம ஹீரோனை பார்த்து 3 மாதத்தில் நான் திரும்ப வருவேன் இங்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவா. நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி சோகமாக பேச வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் இந்த ஆள் இப்போ ரியாக்ஷனில் ஒரு மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். நான் நினச்சி என்னை ஏதாச்சும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கல. நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் ஏறிட்டு கையை பிடிச்சி இழுத்துருப்பா. அவன் என்னான்னு பார்ப்பான். நம்ம ஹீரோயின் இந்த இதை இங்கே எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொடுப்பான்னு பார்த்தா அதான் ஹேண்ட் கர்ச்சீஃப் தான் வந்து நம்ம ஹீரோயின் ஞாபகம் இருக்கா மேசை தொடச்சி அதை கொடுத்துட்ருவா. அவனும் பார்ப்பான் இது எனக்கே கர்ச்சீஃபில் தரவா அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன இது என்ன ஒரு டெஸ்ட்டாக அந்த பொம்பளை என்ன அப்படியெல்லாம் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி குறுகுண்டு பாய்ச்சிக்கல. நம்ம ஹீரோயின் இல்லை இதை சும்மா வந்தாரு நான் வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுக்கல. அவனு சரி நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பெய்திருப்பா. நம்ம ஹீரோனை ஒரு மாதிரி லுக் விட்டுட்டே பெய்திருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஒரு வழியாக இதை முடிச்சிட்றா இவனை வெளியே தள்ளியாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அவனுக்கு அப்படியே பெய்திருப்பா. பட் இவன்ற ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வித்தியாசமெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் குந்தி ஜோசிட்டு இருந்தீப்பா கட் பண்ணா. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா அவனை உண்மையிலேயே அடிச்சே அதை இடையில மறக்கவே இல்லை அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. இது எந்த நிலையில நான் மறக்கவே மாட்டேங்க அவனை எப்படி இருந்தாலும் அவன் ஒன்றும் செய்யலை அது வரைக்கும் நான் சந்தோஷப்பட்டுக்கலாம். இருந்தாலும் அந்த மெலிசாட ஹேண்ட் கட்சி ஃப்ரீயே அதை அவனுக்கு கொடுத்து தள்ளியாச்சு அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அது வந்து மெலிசாட ஹேண்ட் சிப் போல அதை நம்ம ஹீரோயின் அங்கே கிரவுண்ட் பென்ஸுக்கு தள்ளியிருப்பா. என்ன ஒரு நித்திரை ரொம்ப டயர்டாக இருக்கு. இப்போ இது நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடத்தான் சரியா இருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளோட தம்பிக்கரை வார எழுப்பிக்கிட்டு ரிச்சர்ட் வந்து பார்த்தா சரியான சாக்கு பயப்பிள்ளைக்கு என்னன்னு பார்த்தா ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் இருக்காங்க. சரி ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருக்கே அப்படின்ன மாதிரி குருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் இருப்பா. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ என்ன செய்கிறாச்சு அப்படின்ன மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்கிறா ஏங்க சாப்பிடக்கூடாதா ஃபேமிலியெல்லாம் ஒன்றா தானடா சாப்பிடுவாங்க என்ன புதுசாக கேட்குறா நீ அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அவனை பார்த்து ஐயே அவன் சொல்லிட்டு இப்போ ஃபெமிலியெல்லாம் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க நீ வரமாட்டியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவா. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து இறக்க மாட்டான் சாப்பிட்றதுக்கு இங்கேயெல்லாம். நம்ம ஹீரோனுக்கு வேறு எதாவது சாப்பாடு கொண்டு கொடுக்குமால. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கி பார்க்குற என்ன நடந்துக்கிட்டு பார்த்தார். அவள் ஹீரோனோட டியூக்கை மீட் பண்ண போய் திருப்பாள். அந்த மேரேஜில் இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க அதுக்கு ஏதாச்சும் ரிப்ளை லெட்டர் வந்திக்காண்டு கேட்குறதுக்கு. அப்போ சரி அப்போ சாப்பிட்றத பற்றி என்ன அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் சாப்பிடுவோம் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. இதுதான் நடந்த விஷயமா இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் அப்படியே இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பார் டியூக். அதை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு பேசிலியன் ஃபேமிலிக்கு கிரவுண்ட் பிரின்ஸ் வந்திருந்தார்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையா அப்படின்ற மாதிரி நம்மளோட டியூக் கேட்பார். அப்போ அவர் சொல்கிறார் அவர் ஏதாச்சும் உன்னிட்ட ரூடாக நடந்துக்கிட்டாரா மெலிசா அந்த மேரேஜ் ப்ரொபோசலில் கேன்சல் பண்ணதுக்கு ரிஜெக்ட் பண்ணதுக்கு அவர் ஏதாச்சும் உன்னிட்ட ப்ராப்ளம் பண்ணார் அப்படின்ற மாதிரி கேட்கல. நம்ம ஹீரோயின் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. அதை பற்றியெல்லாம் அவர் ஒன்றும் பெருசாக பேசிக்கிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. அவர் ஒழுங்காக தான் நடந்துக்கிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அப்போ அவன் ஏதாச்சும் உன்னிட்ட சொன்னான் நான் ஏதாச்சும் உனக்கு மேலே தப்பு அப்படின்ற உடனே ப்ளைம் பண்ணான் அப்படின்ற மாதிரி நம்மளோட டியூக் கேட்கும். நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு தெரியாது அவர் என்ன நோக்கத்தோட இங்கே வந்தாருண்டு ஆனால் அவர் அப்படி ஒன்றும் செஞ்சு நடந்துக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இருந்தாலும் அந்த கிரவுன் பிரின்ஸ் வந்து என்னைட்ட என்ன சொன்னாருண்டா அவர் வந்து என்னைய பக்கத்தில் இருக்கிட்டாங்க ஆனால் என்னைய கிரவுன் பிரின்சஸ் ஆக்க மாட்டாராங்க பக்கத்தில் வச்சுக்கல போகிறாராங்க என்னைய அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்மளோட பிரதருக்கெல்லாம் கடும் கோவமாயிரும். என்ன அந்த பிளாஸ்டர் சொன்னா அப்படின்னா வரை கிரவுன் பிரின்ஸே எதிர்த்து பேசுவாள். நம்மளோட அலெக்ஸ்லாம் பார்க்கணும். அலெக்ஸ் வந்து நம்மளோட ஹீரோன்ற மூத்தாண்டன்ற பேர்
அவன்லாம் பார்க்கணுமே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுவான். டியூக்லாம் ஷாக் ஆயிடுவார். அப்போ நம்மளோட அலெக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன்கிட்ட ராயல்ட்டியை காட்டி விட்டான். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பொம்பளை தனியாக இருக்கல, அவ கூட என்ன கேட்கக்கூடாது அதெல்லாம் கேட்டுருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ன மாதிரி நான் அந்த டெம்பிள்கிட்ட வந்து சொல்கிறேன், அந்த விஷயத்த சொல்லி க்ரௌன் பிரின்ஸுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்கள. டுமாரோ நான் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிட்டேன், அந்த ஃபெமிலி என்ன செய்கிறேன் பாருன்னு நம்மளோட அலெக்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. அச்சச்சோ பைபிள் என்ன இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம ஹீரோயின் இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், நீங்கள் சும்மா அமைதியாக இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்மளோட டியூக். இல்லை எனக்கு புரியலை ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்ற மாதிரி 3 பேரும் நம்ம ஹீரோனையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஏண்டா க்ரௌன் பிரின்ஸோட ஃபேஸில் நான் அரைஞ்சி விட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விட்டுருவோம். அவங்களுக்கு அது தூக்கி வர பேத்துட்டு உண்மையாக சொல்கிறாடி க்ரௌன் பிரின்ஸே அடிக்க அப்படின்ற மாதிரி நம்மட பிரதர்காரை கத்திக்கிட்டு இருப்பா, க்ரௌன் பிரின்ஸுக்கு மேலேயே அடிக்கிட்டியேடி அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சோரிப்பா இல்லையா வண்டிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்ம டியூக். இல்லை அதெல்லாம் நீ செல்ல தேவையில்ல, வேல்டன் உன்னைய பார்த்தாலே பெருமையாக இருக்கு, அந்த க்ரௌன் பிரின்ஸை சும்மா விட்டுருந்தா தான் நான் கோவப்பட்டிருப்பேன், பரவாயில்ல நல்லா எத்தனை அடி அடிக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். நம்ம ஹீரோனே சாக்கு எது இருந்தாலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்குடையே பார்த்துட்டு இருப்பேன், என்ன ஃபேமிலி நம்மளுக்கு சப்போர்ட்லாம் பண்ணுது அப்படின்ற மாதிரி. எப்படி இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட நம்ம ஹீரோயின் அவர் இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு பிரச்சனையை பண்ணாமல் அப்படின்னு போட்டு என்னோட மேரேஜ் ப்ரொபோஷனல் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும். அதுவா அதுண்டைக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து டியூக் சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அதுக்கான ரிப்ளை வந்துட்டுன்னு டியூக் சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கா சந்தோஷம் தாங்கலை, ஃபைனலி வந்துட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும். ஆமாங்க எப்படி அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க எந்த மகள் அப்படின்ற மாதிரி நம்மளோட இவர் செட்டோட நம்ம ஹீரோயின் சரியான சந்தோஷம் தாங்கலாம், என்னோட ஃபேவரட் கேரக்டரோட மேரேஜ் நடக்க போகிறீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுலேயே துள்ளிக்கிட்டு இருப்பா. எஸ் இது ஃபைனலி நடந்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பா. அதோடய எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திப்பா. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தள்ளி விட்டுருங்க. பாய் கைஸ்.